கர்நாடகாவில் மனைவி கொடுமைப்படுத்துவதாக கூறி இளைஞர் ஒருவர் பேஸ்புக் நேரலையில் தற்கொலை முயற்சி மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெளிநாடு சென்று திரும்பியதும் விபரீத முடிவை எடுத்தவரின் நிலை என்ன? இப்படி இன்ஸ்டாகிராமை மூழ்கிய இளம்பெண் கணவருடன் சேர்ந்து வாழ முடியாது என்று கூறி விதண்டாவாதம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனது 2 குழந்தைகளையும் சந்திக்க மனைவி கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் கணவன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் முடிவுக்கு சென்றுள்ளார். விவகாரம் பூதாகாரமானதால் இரு தரப்பினரும் போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன? பெங்களூருவில் ஜெயாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சல்மான் பாஷா. இவர் குவைத்தில் மெக்கானிக்காக வேலை செய்து வந்துள்ளார். சல்மான் பாஷாவுக்கும் சையது நிகாத் என்பவருக்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். நிகாத் 2ஆவதாக கர்ப்பமான போது சல்மான் பாஷா மீண்டும் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளார். இதையடுத்து தம்பதி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் நிகாத் தனது குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். மேலும் குவைத்திலிருந்து சொந்த ஊர் திரும்பியதும் தன்னுடன் வருமாறு அழைத்துள்ளார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிகாத் குழந்தைகளை கூட பார்க்க விடாமல் சல்மானை விரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொடுமைப்படுத்துவதாக கூறி சல்மான் பாஷா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். பேஸ்புக் நேரலையில் பேசியபடி விபரீத முடிவை எடுத்தவர் தனது மனைவிக்கு சையது புர்கான் உதீன் என்பவருடன் முறை தவறிய உறவு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் பின்புலம் கொண்ட அவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் சாடியுள்ளார். இது தொடர்பாக புகார் அளித்தால் போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். சல்மான் பாஷா தற்கொலை முயற்சி மேற்கொண்ட வீடியோவை பார்த்த குடும்பத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதனிடையே கணவர் சல்மான் பாஷா மீது அவரது மனைவி நிகாத் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு முன்பு கணவர் தன்னை மிரட்டுவதற்காக சோப்பை தண்ணீரில் கலக்கி குடித்து நாடகமாடியதாக கூறியுள்ளார். மேலும் தான் வேலை பார்க்கும் இடத்திற்கே வந்து ஆசிட் வீசுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் அடிப்படையில் தவறிழைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்தனர். மனைவி கொடுமைப்படுத்துவதாக கூறி இளைஞர் ஒருவர் பேஸ்புக் நேரலையில் தற்கொலை முயற்சி மேற்கொண்ட சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது.